இன்னைக்கு சண்டேங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வந்து குழம்பு. அதை நாங்களே கோழி வாங்கி வந்து உரித்து சுத்தம் பண்ணி நாங்களே குழம்பு வைக்க போகிறோம். இன்னைக்கு வந்து எப்படி நாங்கள் சுத்தம் பண்ணுறோன்னு வந்து பாருங்கள். கோழி அத்தாச்சுங்க. இது சுடுதண்ணியில் வச்சு இந்த பொங்கெல்லாம் பொசுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். அந்த ரக்கையெல்லாம் பொசுக்கி எடுக்கணும். நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரிலாம் கோழி வீட்டில் பொசுக்கும் போது இந்த இறகெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுப்போங்க. ஏன்னா காது குடையத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கோழி இப்போ சுத்தமாக பொசுக்கியாச்சு. இதில் வந்து முடி இல்லாமல் பொசுக்கி எடுத்துடணும். முடி ஒன்று கூட இல்லாமல் இப்படி எடுத்துடணும். அடுத்தது தீயில வாட்டி மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதுக்கப்புறம் தான் கோழியை வெட்டணும். ஓகே, சுத்தமாக பண்ணியாச்சு. நானும் தாங்க ஹெல்ப் பண்ணேன். டீ ரெடி ஆயிட்டுருக்கு. டீ சாப்பிட போகிறோம். டீ சாப்பிட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுவோமா? எங்கள் ஊர்லேருந்து வரிக்கி வேற வாங்கி வந்து வச்சுருக்கோம். அந்த நெய் வரிக்கி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோழி வெட்டுவோம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ கோழியை நெருப்பில் வாட்டணும். ஓகே, கோழியை இப்போ நாங்கள் நெருப்பில் வாட்டோங்க. நாங்கள் விறகடுப்புலாம் பற்ற வைக்கலைங்க. பற்ற வைப்போம், பட் இன்னைக்கு பண்ணலை. மாமா வந்து இன்னைக்கு வேலைக்கு போகிறாராம். அதனால் அவசரமாக பண்ணுறதுனால நாங்கள் கேஸ் அடுப்புலேயே வந்து வாட்டுறோம். விறகடுப்பு இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, இல்லைன்னா அப்புறம் நெருப்பில் சுட்ட கோழியாகவே மாறிடும். நீங்கள் வேறு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ரொம்ப லைட்டாக மேலாக வச்சு நீங்கள் வாட்டணும். இது எதுக்காக இப்படி நெருப்பில் வாட்டுறது? இந்த சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பொங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கெல்லாம் அப்படியே நின்றுக்கும். அது கையில் பிடுங்கினா வராது. அதை அப்படி நெருப்பில் வாட்டிட்டோம்னா இன்னொன்று வந்து அந்த முடியெல்லாம் கருகிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோழி மேலே அந்த கிருமியெல்லாம் செத்துரும். ஓகே ஓகே. தலையெல்லாம் நல்லா வாட்டணும். நெருப்பில் வந்து நல்லா வாட்டினாதான் அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி முடியெல்லாம், தலையில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா அப்படியே நெருப்பில் வச்சு காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ அப்படி காட்டி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது சுத்தமாகும். ஓகே. இந்த தோலை தீயில உரிச்சிட்டு இப்படி உரிச்சிடணுங்க. சுடுது. எப்படி வருது பாரு. பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இன்னும் முடி இருக்கா? இல்ல, அந்த முளப்பு ஹீட்டுக்கு வெளியே வரும். அந்த முடி பாதியா நின்னுச்சுல, ஆமா, அதெல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி பொசுக்க தீயில வாட்டினதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை எடுத்துக்கலாம். மேலாக வரும். அது எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது தலையில் தலையில அந்த மூக்கு அடுப்பு இல்ல மாமா, அதோட சூடு பண்ணிட்டு சுடுது. ஓகே. ஓ, இந்த மாதிரி அதை எடுத்துடணும். இதுக்கப்புறம் நெருப்புல வாட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கணும். இதுவும் எதுக்குன்னா மஞ்சள் தூள் எதுக்குன்னா, இதுவும் கிருமி எல்லாம் இருந்துச்சுன்னா நெருப்புல வாட்டிட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது, நாட்டுக்கோழி மஞ்சள் போட்டு கழுவுனாதான் ருசி அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாருமே வந்து நாட்டுக்கோழிக்கு மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது நல்லது. இதுவும் ஒரு கிருமி நாசினி.
நாட்டுக்கோழிக்கும் மஞ்சள் பூசியாச்சுங்க. பூசி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோழியை வெட்ட ஆரம்பிக்கணும். வந்து கோழி வெட்டுறதுக்குன்னு நாங்கள் மரக்கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். இது என்ன மரம்? இது புளிய மரம். புளிய மரம். புளிய மரக்கட்டையில் தான் கறி வெட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் எப்பவுமே நாட்கோழி வீட்லேயே க்ளீன் பண்ணிப்போம், அதனால தான். கோழி வெட்ட போகிறாங்கப்பா. கோழி எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 கால் பக்கமும் அதையே இப்படி பிக்கிற அப்படியே ஃபுல்லா அறுத்து எடுக்கலாம்ல. அறுத்து எடுக்கக்கூடாது. அப்பதான் இந்த இடத்துல அறுத்து இந்த குடல் எல்லாம் எடுக்கணும்ல. கொஞ்சம் தண்ணி கூட. ஓகே. ஸோ அறுக்கிறதுக்கு கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ஆங்கிள் தான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு. இப்படிதான் கட் பண்ணணும். அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி கண்டபடி நம்ம கட் பண்ணோம்னா அந்த குடல் இந்த இதெல்லாம் இதாயிரும், கசகசன்னு ஆயிரும். அப்புறம் கறி வந்து டேஸ்ட் இருக்காது. ஓ ஓகே ஓகே. அது முக்கியமா உள்ள வந்து ஒரு ஒரு கிரீன் கலர்ல அதான் இது. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது கோழியோட பிச்சுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கலங்கிருச்சுன்னா அடிபட்டுருச்சுன்னா கறி எல்லாம் கசப்படுத்துரும். ஓ இதையே இப்படி மேல கீழே கட் பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்துல இறைப்பைன்னு ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துடணும். இல்லைன்னா உள்ள கோழிக்குள்ள கசகசன்னு ஆயிரும். பாருங்க, கிளீனாக சுத்தம் பண்ணியாச்சு. உள்ள இருக்கிற குடல் இதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கோழியை வெட்ட வேண்டியது தான். ஓகே, கிளீனிங் டன்னு. இப்போ கட்டிங் ஸ்டார்ட். கடைசியாக கீட்டு போட்டுக்கலாம். இந்த நகத்தெல்லாம் வெட்டி எடுத்துடணுங்க. சும்மா கத்தி வச்சு வெட்டினாலும் வெட்ட முடியாது தானே. காலெல்லாம் இதோடு இப்படி பெருசா குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். இது எங்க அதிசி குட்டிக்கு லெக் பீஸ்ங்க. அவங்க லெக் பீஸ்னா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தவிர்த்து வேற எதுவும் நாட்டுக்கோழியில சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ 2 லெக் பீஸ் மேடம்க்கு. அடுத்ததான் முக்கியமாக தலையில் இது கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தலையில் இப்படி மூக்கை வெட்டிடணும். எங்கள் வீட்டிலலாம் தலை முழுசாக போட்டா, எங்கள் வீட்டிலலாம் எல்லாருமே வந்து தலை வந்து முழுசாக தான் சாப்பிடுவாங்க. கோழித்தலையாக இருக்கட்டும், ஆட்டுத்தலையெல்லாம் முழுசாக கோழித்தலை தான் முழுசாக சாப்பிடுவாங்க. இது வெட்டி போட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தலை சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் வராது. அதே மாதிரி கோழித்தலையும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, மீன் இவ்வளோ பெரிய தலையாக இருந்தாலும் அதை குழம்புல அப்படியே போட்டு முழுசாக சாப்பிடணும். அப்போ தான் அது டேஸ்ட் எங்களுக்கு. அப்படி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
தலையை இந்த மாதிரி மூக்கை வெட்டிட்டு இந்த தலைக்குள்ள லைட்டாக அப்படி பிறந்துட்டோம்னா நாக்கு இருக்கும். அப்போ அது வாய்க்குள்ள தலையை வாயை இப்படி பிறந்துட்டோம்னா இந்த நாக்கு இருக்கும். இந்த நாக்கை இது எடுத்துடணும். இதை எடுத்துடணுங்க தலையிலேருந்து. நாக்கு எடுத்துட்டு இது உள்ளெல்லாம் ஒரு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததான் ஈரல். இது வந்து கல்லீரல் கரெக்டா? நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த கிரீன் கலர்ல இருக்கிற இந்த பிச்சை வந்து கலையாம அறுத்தாதான் கறி ருசி வரும். இது வந்து ஈரலா? கோழியோட, நாட்டுக்கோழியோட ஈரல். ஓகே, இது வந்து கல்லீரல். கல்லீரலா இல்ல ஸ்டொமக்கா? கல்லீரல்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக் பாரு, இது ஸ்டொமக். அதான் அதோட தீனி எல்லாம் இருக்கு. இது எப்படி க்ளீன் பண்ணணும்? இந்த கல்லீரல்ல இந்த மேல ஒரு தோல் இருக்கும். இப்படி ரெண்டா அறுத்துட்டோம்னா தோல் இருக்கும். அந்த தோலோட இப்படி உரிச்சு எடுத்துடணும். நாட்டுக்கோழியில் லெக் பீஸ் போடும்போது நல்லா பக்கமாக கீரல் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள கறி நல்லா வேகும், மசாலா நல்லா. அந்த கத்தி வச்சு போடுமாம்மா, நல்லா ஷார்ப்பாக கிட்ட போட. அப்போ தான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும்னு வச்சுக்கோங்களேன். நான் இது லெக் பீஸ் எப்படி போடுறதுன்னு சின்னதாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். என்ன இதெல்லாம் கொஞ்சம் மேரினேட்லாம் பண்ணி விட்டால் தான் நல்லா வேகும். இது காலையில் நேரம் செய்ய மாட்டேன், காலையிலே போட்டு மேரினேட் பண்ணி லஞ்சுக்கு தான் வந்து அதிஷு குட்டிக்கு செஞ்சு கொடுப்போம். இப்படி நல்லா பக்கமாக கீரல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து மசாலாலாம் உள்ள நல்லா போகும், அதுவும் நல்லா வேகும். இது வந்து இந்த நாட்டுக்கோழி லெக் பீஸ் போடும்போது அடுப்பில் வந்து தீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மிதமான சூட்லேயே வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கோழி கறி நல்லா வேகும். நம்ம பிராய்லர் லெக் பீஸ் போடுற மாதிரி போட்டோம்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓகே, ஒன்று 900 இருக்கு. 2 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியா இருக்கு. இந்த தட்டு ஒரு 100 கிராம் வச்சுட்டா கூட 1 800. நாட்டுக்கோழி வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்தது குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அதோட ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் தட்டிக்கோங்க. தட்டிக்கோங்க. பாய். பாய்.